ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற ரகரம் தமிழர் பெருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை அனைத்து துறைகளுடன் இணைந்து நடத்திய ரகரம் தமிழர் பெருவிழா என்ற தலைப்பில் அமைந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. தை மாதம் உழவர் திருநாளை முன்னிட்டு தமிழரின் கலை இலக்கிய பண்பாடுகளை போற்றும் வகையில் மாணவர்கள் தங்கள் கலைத்திறன் மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் விதமாக 9 அரங்கங்களை அமைத்திருந்தனர். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் பாண்டி ரவி, புதுவை பல்கலைக்கழகம் நிகழ்த்துக்கலை துறை தலைவர் முனைவர் சுப்பையா ஆகியோர் கலந்து கொண்டு அரங்கங்களை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து மதிப்பீடு செய்து மாணவர்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து அரங்கங்களை பார்வையிட்டு தலைமை உரையாற்றினார். மேலும் செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி ஆகியோரின் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி நிகழ்ச்சியின் வரவேற்புரை வழங்கினார். 12 துறைகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலை நிகழ்வுகளோடு 9 தலைப்புகளில் 9 சிறந்த அரங்கங்களை உருவாக்கியிருந்தனர். காவிரி பூம்பட்டினம், மூவேந்தர் துறைமுக நகரங்கள், திருவிழாக்கள், தமிழர் வாழ்வியலும் விஞ்ஞானமும், பழந்தமிழர் அறிவியல் சிந்தனைகள், ஆயத்திய இளவரசி செம்பவளம், புலவர் புரவலர் நட்பு, மருத நில காட்சிகள், கல்வெட்டுகள், அகழ்வாராய்ச்சி, தொல்பொருட்கள் என்றவாறு தலைப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு அரங்கிலும் மாணவர்கள் தமிழரின் அடையாளத்தை பறைசாற்றும் வகையிலும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் அரங்கங்களை தமிழரின் நடை, உடை, பாவனையுடன், ஆடை அலங்காரத்துடனும் உணர்வு பொங்க உற்சாகத்துடனும் அமைத்திருந்தனர். மேலும் தமிழர் நிகழ்த்து கலைகளான பாரம்பரிய நடனம், குழு நடனம், சிலம்பம், வில்லுப்பாட்டு, யோகா, நாடகம் ஆகிய நிகழ்வுகள் அரங்கேறின. நிகழ்வின் இறுதியாக பரிசளிப்பு விழா நடைபெற்றது. வணிகவியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய காவிரி பூம்பட்டினம் அரங்கம் முதல் பரிசினை பெற்றது. 2ஆம் பரிசினை உயிரி அறிவியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய ஆயத்திய இளவரசி செம்பவளம் அரங்கமும், 3வது பரிசினை இயற்பியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய தமிழர் வாழ்வியலும் விஞ்ஞானமும் என்ற அரங்கமும் பெற்றது. அடுத்ததாக நிகழ்த்து கலைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. முதல் பரிசினை பொம்மலாட்டமும், 2ஆம் பரிசினை குழு நாடகமும், 3ஆம் பரிசினை வில்லுப்பாட்டும் பெற்றன. அனைத்து துறை தலைவர்களும் பேராசிரியர்களும் மாணவர்களும் பங்கு பெற்ற இந்த நிகழ்ச்சியினை தமிழ்துறை பேராசிரியர்கள் பிற துறைகளுடன் இணைந்து ஒருங்கிணைத்திருந்தனர். நிகழ்ச்சியின் நன்றி உரையினை தமிழ்துறை தலைவர் முனைவர் வனிதா வழங்கினார். அனைவரின் வாழ்விலும் வெற்றி என்னும் வெளிச்சம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் தொண்டமானத்தம் பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் தொண்டமானத்தம் ஆகிய பகுதிகளில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். இதில் கூடப்பாக்கம் மந்தவள்ளி திடல் பகுதியில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியின் பூமி பூஜையும், தொண்டமானத்தம் மீனாட்சிப்பேட் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும், தொண்டமானத்தம் மோடி தெருவிற்கு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், சமூக சேவகர் சாய்ஜி தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, நிர்வாகிகள் மல்லிகா, பாலு, முரளி, முருகன், பழனி, குப்புசாமி, கண்ணன், சிவா, ஏழுமலை, சசி, மணிகண்டன், சக்திவேல், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பாருங்க
தத்தாவதர் வரதாத்மிகே இக்ரீம் மரண்யம் பர்கோ தேவஸ்ய வரதாத்மிகே நில்லுங்க ரைட்ல நில்லுங்க கிட்ட வாங்க அப்படியே பாருங்க ஓகேண்ணா இங்க பாருங்க சார் கல்லு கூட அண்ணா இங்க பாருங்கண்ணா ஓகேண்ணா சார் அல்ல அங்க பாருங்க போட்டோ பாருங்க அப்படியே கை தட்டுங்க எல்லாரும் கூட கொடுப்பா ஆகுறேன் எல்லாரும் அங்க கூட ஒரு 30 வருஷமா திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு ஓடையில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு வருவாய் கிராமத்தில் திருவண்ணாமலை பிரதான சாலை வழுதாவூர் சாலை சந்திப்பு 4 வழிச்சாலை சந்திப்பில் இருந்து தெற்கே பம்பை ஆற்றங்கரை வரை செல்லும் செல்லிப்பட்டு ஓடையில் 1,47,66,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஹரிராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் பாவாடை, ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போதும் வச்சு தட்டு கீழே வச்சிருப்பா. நான் திரும்பாதண்ணா முரளி இடமா இல்ல இருக்கு. எஸ்ஐபி அபாக்கஸ் சார்பில் பட்டானூர் சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற மண்டல அளவிலான அபாக்கஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு புதுச்சேரி முதல்வர் பரிசுகளை வழங்கினார். சென்னையை தலைமையிடமாக கொண்டு இந்தியா முழுவதும் 23 மாநிலங்களில் 1050க்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்களில் எஸ்ஐபி அபாக்கஸ் மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் அபாக்கஸ் போட்டி நடத்தி வருகிறது. இந்த ஆண்டிற்கான மண்டல அளவிலான அபாக்கஸ் போட்டி புதுச்சேரி அடுத்துள்ள பட்டானூர் சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் இருந்து 1500 மாணவர்கள் பங்கேற்றனர். 2 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் மொத்தம் 700 மாணவர்கள் வெற்றி பெற்றனர். அவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் எஸ்ஐபி அபாக்கஸின் தலைமை அதிகாரி சஞ்சீவ் மேனன், மாநில தலைவர் ரவிசங்கர், முகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை வினோத், சர்குணன் மற்றும் அவர்களது அணியினர் செய்திருந்தனர். எந்த அளவுக்கு பிள்ளைகள் நாம் கட்டியிருக்கு அவர்கள் தெரிந்து கொண்டு வாழ்க்கை
வாங்கப்பா. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தந்து இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்றுவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் உறுதி. புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் தொகுதி செயலாளர் வடிவேல் ஏற்பாட்டில் திராவிட பொங்கல் விழா மேட்டுப்பாளையம் ஐயப்பன் கோவில் எதிரில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் கலந்து கொண்டு திராவிட பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஏராளமான மகளிர் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இதனையடுத்து நாட்டுப்புற பாடல் இசை கச்சேரி, மயிலாட்டம், ஒயிலாட்டம் என தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றன. மேலும் விழாவில் கழக மூத்த முன்னோடிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய கழக கொள்கை பரப்பு செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தந்து இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருகிறது. உங்களில் ஒருவராக உங்களுக்காக ஓடோடி உழைப்பதற்கும் உங்களுக்கு பணி செய்ய உத்தரவிடுங்கள் என கேட்டு நாங்கள் வந்துள்ளோம். திராவிட முன்னேற்ற கழகம் தாய்ப்பாசம் மற்றும் சகோதர பாசம் கொண்ட இயக்கம். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக அமையும். வளமான வலிமையான புதுச்சேரியை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே மக்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்றார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சாப்பாடு இல்லாம தவிக்கிறதுங்க, ஜனக்கும் பாடுபட்டு மனம் முழுதுங்க. சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களுக்கு, திரு தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு படித்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. சிவாபரம் சொன்னதை போல எவ்வளவோ பணிகள் செய்து முடிக்கப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு வளமான வலிமையான புதுச்சேரி உருவாக்குவதற்காக நாங்கள் இங்கே ஓடோடி வந்திருக்கிறோம். உங்களில் ஒருவராக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இங்கே இருந்து பணியாற்றுவதற்கு எங்களுக்கு உத்தரவிடுங்கள் என்று கேட்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறோம். நெட்டப்பாக்கம் பகுதியில் மகளிர்களுக்காக நடைபெற்ற கபடி போட்டியில் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நெட்டப்பாக்கம் தொகுதியை சார்ந்த மடுகரை கிராமத்தில் வானவில் கபடி குழுவினர் நடத்தும் 3ஆம் ஆண்டு மகளிர்களுக்கான மாபெரும் கபடி போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். அவர்களை விழா குழுவினர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கான உணவை அவரது சொந்த செலவில் ஏற்பாடு செய்து கொடுத்தார். விளையாட்டு வீராங்கனைகள் அவரை மகிழ்ச்சியுடன் பாராட்டினர். மேலும் விழாவினை சிறப்பாக நடத்திய மடுகரை இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர்களை அன்பரசன் வெகுவாக பாராட்டினார். வானவில் 9 புள்ளிகள், சிவகங்கை 16 புள்ளிகள். கழகத்திற்கு 3ஆம் பரிசு வழங்க வருகை தந்துள்ள தேசிய கபடி விளையாட்டு வீரர் இளநிலை உதவியாளர் ஆதி அவர்களை வானவில் விளையாட்டு கழகத்தின் சார்பாக வருகிறவர்கள் வரவேற்கிறோம். முத்தியால்பேட்டை சின்னத்தா அரசு பள்ளியில் கட்டிட புதுப்பிப்பு பணியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
முத்தியால்பேட்டை சோலை நகர் சின்னாத்தா மேல்நிலைப் பள்ளி வடகிழக்கு பக்கம் உள்ள வகுப்பறைகள் மிகவும் சேதமடைந்ததை கண்டு அதை புதுப்பிக்க வலியுறுத்தி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு மேற்படி வகுப்பறைகளை புதுப்பிப்பதற்கான பூமி பூஜை மற்றும் அருகில் உள்ள காட்டாமணி குப்பம் ஆரம்ப பள்ளி பின்புற மதில் சுவர் சேதமடைந்ததை கண்டு அதனை புதுப்பிக்க 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை ஆகிய 2 பணிகளுக்கான பூமி பூஜை செய்து இந்த பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் பிரிவு 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் வேல்முருகன், இளநிலை பொறியாளர் திவாகர் நீலகண்டன், பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி, இணை இயக்குனர் ராமச்சந்திரன், முதன்மை கல்வி அலுவலர் அனிதா, சின்னாத்தா மேல்நிலைப் பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ், காட்டாமணிக்குப்பம் பள்ளி தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியம் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் திரளாக வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி விடுதலை நகர் உழந்தை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கல் மையம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி விடுதலை நகர் உழந்தை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் 20 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முதலியார்பேட்டை, விடுதலை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பயனடைவார்கள். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் இன்று முதலமைச்சர் ரங்கசாமியின் தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர், சுகாதார பொதுக்கோட்டம் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பூரணாங்குப்பம் பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்கள் வீடு வீடாக சென்று கரும்புகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தனது சொந்த செலவில் கரும்பு வழங்கும் நிகழ்ச்சியை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார். பூரணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு அப்பகுதியில் உள்ள குடும்பங்களுக்கு கரும்பு வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜகவின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் சிறப்பாக பொங்கல் திருநாளை கொண்டாடுங்கள் என்று பொங்கல் வாழ்த்துக்களை கூறி சிறப்பித்தனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள பிள்ளையார் குப்பத்தில் அமைந்துள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள பிள்ளையார் குப்பத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி உள்ளிட்ட
பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தினமும் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர். இந்த மருத்துவமனையின் நுழைவு வாயில் அருகே உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் தொழிலாளர்களுக்கும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் இடையே தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆட்டோக்களை மருத்துவமனையின் உள்ளே அனுமதிக்க மருத்துவமனை நிர்வாகம் தடை விதித்தது. இது தொடர்பாக ஆட்டோ தொழிலாளர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் மனு தாக்கல் செய்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. விசாரணை நடத்திய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மருத்துவமனை தடையை மறுபரிசீலனை செய்து பாகுபாடின்றி பொருத்தமான வழிமுறைகளை உருவாக்கிட வேண்டும். அதேபோன்று மருத்துவமனையின் இயல்பான செயல்பாட்டை சீர்குலைக்கும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது. மருத்துவமனை நிர்வாகம் வகுத்துள்ள விதிகளை பின்பற்ற வேண்டும் என ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை 30 நாட்களுக்குள் செயல்படுத்திட வேண்டும் என்ற ஆணையை பிறப்பித்தார். ஆனால் 30 நாட்கள் கடந்தும் மருத்துவமனை நிர்வாகம் உத்தரவுகளை செயல்படுத்தவில்லை என்று கூறி ஆட்டோ தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்பத்துடன் கடந்த மாதம் 20ஆம் தேதி கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து அதே நிலை நீடிப்பதாக கூறி மீண்டும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஆய்வாளர் பொறுப்பு ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் விஜயகுமார் ஆகியோர் ஆட்டோ தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் சில நாட்கள் பொறுத்துக் கொள்ளுமாறும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை பேசி அனுப்பி வைத்தனர். பல கிரிமினல் குற்றங்களை தொடர்ந்து செய்து வருவது சமூக ஆர்வலர்களுக்கு தெரிவதால் மகாத்மா காந்தி ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தான் தவறாக வெளியில் சொல்கிறார்கள் என்பதற்காக கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக அவர்களுடைய வாழ்வாதாரத்திலே குறிநோக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் எம்.கே. ராஜகோபாலும் மற்ற அவர்களுடைய நிர்வாகிகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் ஆகியோருக்கு புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் நீதிமன்றத்தை நாடினோம். நீதிமன்றம் நமது மாவட்ட ஆட்சியரை விசாரிக்க சொல்லி ஆணை பிறப்பித்தார்கள். அதன் பிறகு ஆட்சியர் விசாரித்து 30 நாட்களுக்குள் ஆட்டோ தொழிலாளர்களை சில கட்டுப்பாடோடு மருத்துவக் கல்லூரியில் பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஆணை. பாகூர் அடுத்துள்ள சேலியமேடு கிராமத்தில் புதியதாக அமைந்துள்ள சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூலிப்பதை நிறுத்தக் கோரி பல்வேறு சமூக அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே புறவழிச்சாலையில் விழுப்புரம், கெங்கராம்பாளையம், சிதம்பரம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் என 3 இடங்களில் ஏற்கனவே சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே புதுச்சேரி மாநில எல்லைக்குட்பட்ட பாகூர் அடுத்துள்ள சேலியமேடு கிராமத்தில் புதிதாக மேலும் ஒரு சுங்கச்சாவடி அமைத்துள்ளனர். விதிகளை மீறி சுங்கச்சாவடி அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அனைத்து தரப்பிலும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கில் சுங்கச்சாவடி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்டுள்ளனர். இருந்தும் கடந்த 7ஆம் தேதி பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் சுங்கச்சாவடி திறந்து கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும் சட்டத்தை மதிக்காமல் முறைகேடாக சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை CITU புதுச்சேரி தனியார் போக்குவரத்து தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் மதிவாணன், தலைவர் அந்தோணிதாஸ், CITU பொதுச் செயலாளர் சீனிவாசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பொதுமக்கள் முறைகேடாக அமைக்கப்பட்டுள்ள சேலியமேடு சுங்கச்சாவடியை அகற்ற கோரி வாகனத்துடன் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக தெற்கு சரக கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய அதிரடி படையினர் மற்றும் சீருடை இல்லாத காவல்துறையினர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. தொடர்ந்து காவல்துறையினர் 100 மீட்டருக்கு முன்பாகவே பேரிகார்டுகளை அமைத்து போராட்டக்காரர்களை டோல்கேட்டிற்கு செல்லாதவாறு சாலையை மூடினர்.
வாகனங்களை மாற்று வழியில் திருப்பிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் சாலையின் 2 பக்கமும் வாகனங்களை நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். விதிகளுக்கு முரணாக 30 கிலோமீட்டருக்கு இடையில் சுங்கச்சாவடி அமைத்துள்ளனர். ஏற்கனவே போக்குவரத்து ஒன்றிய அமைச்சர் 60 கிலோமீட்டருக்குள் உள்ள சட்டவிரோத சுங்கச்சாவடி அனைத்தும் 3 மாதத்தில் அகற்றப்படும் என்று அறிவித்தார். ஆனால் சேலியமேடு சுங்கச்சாவடி அமைத்துள்ளது சட்டவிரோதம். இதை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கோஷம் எழுப்பினர். சுங்கச்சாவடி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கூறி பேரிகார்டை தள்ளி நுழைய முயன்றனர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து கண்காணிப்பாளர் ஜிண்டா கோதண்டராமன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது போராட்டக்காரர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி வர வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்பு கொண்டு பேசினர். அப்போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் கலந்து பேச்சுவார்த்தை மூலமாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் விழுப்புரம் நாகப்பட்டினம் சாலையில் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலியமேடு கிராமத்தில் பொதுப்பணித்துறை மூலமாக புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு அதனை பொது மக்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் அவர்களின் தலைமையில் போர்வெல் திறக்கப்பட்டது. ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேலியமேடு சின்னப்பேட் கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறையின் காரணமாக 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சேலியமேடு சின்னப்பேட்டில் பொதுப்பணித்துறை மூலமாக புதிய ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பணிகளை மின் மோட்டார் மூலம் துவங்கப்பட்டது. குடிநீர் பைப் இணைத்தல் முதலிய பணிகள் முடிவுற்ற நிலையில் இந்த குடிநீர் திட்டத்தின் மூலம் சுமார் 3500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்ற நல்ல நோக்கத்தில் 180 மீட்டர் ஆழமுள்ள புதிய ஆழ்துளை கிணறு, 15 குதிரை திறன் கொண்ட ஆழ்துளை கிணறு, நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையில் பொதுமக்களுக்கு குடிநீர் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள், பெண்கள் என திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில், புதிதாக ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் அனைவருக்கும் குடிநீர் வழங்கப்படும் என்று கூறினார். அதேதான். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜீவானந்தம் 90s நண்பர்கள் குழு சார்பாக தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஜீவானந்தம் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஜீவானந்தம் 90s நண்பர்கள் குழு என ஒரு குழுவை ஒருங்கிணைத்து புதுச்சேரி முழுவதும் மாதம் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் ஜனவரி மாத நலத்திட்ட உதவியாக தூய்மை பணியாளர்களுக்கு ஜீவானந்தம் 90s குழு சார்பாக புடவை, அரிசி, சர்க்கரை ஆகிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தி நலத்திட்ட உதவிகளாக ஜீவானந்தம் பள்ளி வளாகத்தில் வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜீவானந்தம் 90s நண்பர்கள் குழுவினர் செய்திருந்தனர்.
எப்படி வேணும் பஸ் வாங்கிக்கலாமா தெரியாம லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்டம் வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டு சாலையில் சிறப்பாக நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஃபிரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பரிசுகளையும் மகளிர் மற்றும் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இதில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நமது சார் வந்து புதுச்சேரிக்கு வருகை புரிந்தப்ப புதுச்சேரியில எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இன்றி மக்கள் வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையாம இருக்கு. அதுக்கு வந்து அரசியல்வாதிகளும் ஊழல் தலைவர்களும் முக்கிய காரணமா இருக்கிறாங்க. நன்மை இருக்குது சொல்லுங்க? எந்த ஒரு நன்மை இல்லை. நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை தான் பாதிக்கப்பட்டிருக்குது. எந்த அளவுல பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னா, வருடம் இந்த வருடம் 2016 இந்த வருடத்துல முதல் பொங்கல் நம்ம கொண்டாடுறோம். இந்த பொங்கலுக்கு வந்து சிறப்பு விருந்தினரா நமது தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவர்கள் வந்து முதல் பரிசு, இரண்டாம் பரிசு. கஞ்சா போதை அதிகமா இருக்குது. இப்படி பால் பட வச்சிருக்கிறாங்க, வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி ரீசெண்டா நம்ம ஷர்மிளா முத்துப்பிள்ளைபாளையம். நான் வெயிட் பண்ண சொல்றேன். அதுல ஒரு மைக் வேற மாட்டி வச்சுக்கிறான். இலக்கியா இந்த மைக்ல முத்துப்பிள்ளைபாளையம். பிரபாவதி. புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொகுதி தலைவர்கள் 6 பேரில் 30% பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து 2வது பட்டியலை வெங்கட்ராமன் வெளியிட்டார். புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 10 பேர் கொண்ட தொகுதிகளுக்கான தலைவர்களின் முதல் பட்டியல் வெளியிடப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து 6 தொகுதி தலைவர்கள் கொண்ட இரண்டாவது பட்டியலை மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். தொகுதி தலைவர்களின் அறிமுக கூட்டம் சிவகுமாரன் தலைமையில் கோமதி சங்கர், சுப்பிரமணியன், கவிதா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் காலாப்பட்டு, ராஜ்பவன், லாஸ்பேட்டை, இந்திரா நகர், மணவெள்ளி, நெட்டப்பாக்கம் ஆகிய 6 தொகுதிகளுக்கான தலைவர்களையும் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளராக டாக்டர் கீதாமணியையும் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அறிவித்தார். அவர்கள் அனைவரையும் வரவேற்று கட்சி துண்டு அணிவித்து கௌரவித்து அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி 25 பெண்களுக்கு மேல் முருகன் தலைமையில் தங்களை RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். சார்பாக நம்ம கட்சியை நல்லா வளர்க்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தொகுதி வாரியாக தலைவர்கள் போடணும்னு ஒரு முடிவெடுக்கப்பட்டு அதன்படி ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக 10 பேர் கொண்ட தொகுதி தலைவர்கள் நம்ம அறிவிச்சிருந்தோம். 6 தொகுதிகளுக்கு நம்ம இப்போ அறிவிக்கிறோம். இப்போ நம்ம இதை ஒவ்வொருத்தவங்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நான் அறிவிக்கிறேன்.